ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேற்று என் பையனுக்கு ரவை உப்புமா தான் பண்ணி கொடுத்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கீயில் கருவேப்பிலை கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு வதங்கினதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தக்காளி எதுவும் சேர்க்கலை, கேரட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கேரட் அவனுக்கு கொஞ்சம் இஷ்டமாக இருக்கும், அதனால நான் கேரட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வைங்க. வேகாமல் இருந்தால் குழந்தைங்க இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வேணும்னா உங்களுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ போட்டுக்கோங்க. கீ போட்டால் குழந்தைங்களுக்கு இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, அதனால் கீ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேரட் ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு.